ஆயுத கலாச்சாரம். நிசப்தமாய் நிழல்கள் மட்டுமே உலவும் போது, இருளின் மீது மீண்டும் ஏதோ ஒரு காயம் படரும்போது, சரியாக அப்போதுதான் அந்த நாடகம் தொடங்கியது. திசைகளுக்கு நடுவே தொங்கிக் கொண்டிருக்கும் தலைகளே பாத்திரங்கள். கற்காலத்திலிருந்து இரும்பு காலம் வரை பயணித்த மனிதருடன் கூடவே வந்தது ஆயுதம். பசியை போக்கியது ஆயுதம். இப்போது அதெல்லாம் முக்கியமல்ல. வணிகத்தின் கொடுக்கல் வாங்கலில் மனிதன் முற்றிலுமாக மாறிவிட்டதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நூற்றாண்டுகளை தாண்டி நடந்து வந்தவன் காட்டுமராண்டி கலாச்சாரத்தை மட்டும் தாண்டவே இல்லை. ஆயுதமே அனைத்து பாத்திர அடுக்குகளையும் தீர்மானிக்கிறது. புலப்படா வண்ணம் நாகரிக சாயம் பூசிக்கொண்டு எங்கும் வன்முறை மயம். இப்போது லட்சியங்களையும் கொள்கைகளையும் செயல்பாடுகளையும் குறை கூறி பயனில்லை. மரத்தையும் புற்றையும் நீரையும் ஒட்டுமொத்த இயற்கையையும் கடவுளாக கும்பிட்ட மனிதனுக்கு அறிவியலே பெரிய எதிரியாக வந்து உட்கார்ந்திருக்கிறது. மனித வரலாற்றை மீள நினைத்து பார்க்கும் வேளையில் மதமே ஒவ்வொரு முறையும் மனதை தடுத்து நிறுத்துகிறது. இந்த கதையெல்லாம் எத்தனையோ முறை எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். அத்தனை முறையும் ஒரு நாடகத்தைப் போல எல்லா காட்சிகளையும் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். எங்கேயும் நாடகம் முடிவுக்கு வருவதில்லை. எந்த பாத்திரமும் மேடையில் சரியாக நடிப்பதில்லை. ஆயுதமே எல்லா பாத்திரங்களாகவும் நடிக்கின்றதென்ற எண்ணம் எல்லா சூழல் சித்தரிப்புகளிலும் கரடு முரடாய் தோன்றும் ஆயுதம் உயிரோட்டம் உள்ள உறவு காட்சிகளிலும் திடீரென தோன்றுகிறது. காலத்தை வஞ்சிக்கும் ஆயுதம், கனவுகளின் மீது கத்திகளாய் இறங்கும் ஆயுதம், மனித சுபாவத்தில் எதிரொலிக்கும் ஆயுதம். மனித வாழ்க்கையே இப்போது ஆயுத தொழிற்சாலையாகி போனது. ஒவ்வொரு நாளும் போருக்கு ஆயத்தமானவர்களாய் போர்க்களம் நோக்கி நடந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் நாம். கண்ணுக்கு தெரியாத ஆயுதத்திற்குள் ஏதோ மறைந்து கிடக்கிறது. கத்திகளை உருவிக்கொள்ளும் தருணத்திற்காகவே எப்போதும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். இனி இறுதி அமைதி வரும் வரை வன்முறையே வாழ்க்கையின் ஓட்டம். அமைதி இல்லை, அமைதி இல்லை, அமைதி இல்லை. எப்பொழுதாவது எங்கேனும் சென்று வர ஓர் இடம் இருக்க வேண்டும், ஓர் ஊர் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரே ஒரு மனிதனாவது எஞ்சி இருக்க வேண்டும். சொற்கள் உடைந்து சிதறி கரைந்து போய், அர்த்தங்கள் கலைந்து போய், மிரண்டு போய், உணர்வுகளெல்லாம் கைவிடும் போது மீண்டும் புதிதாக பேச கற்றுக்கொள்வதற்கு கண்டிப்பாக ஒரு புகலிடம் இருக்க வேண்டும். ஆசைகள் அழிந்து உடல் வெறும் எலும்பும் தோளும் என தோன்றும் போது, நினைவுகள் தேய்ந்து மனம் வெறும் கூடாக மாறும்போது, பாதைகளெல்லாம் அடைபட்டு போய் காரிருள் மட்டுமே எஞ்சும் போது மீண்டும் புதிதாக முளைத்தெழுவதற்கு ஒரே ஒரு மழை துளியாவது எஞ்சி இருக்க வேண்டும். கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையே ஊசலாடி கொண்டிருக்கும் நிகழ்காலத்தில் லுங்கியையும் பனியனையும் சுமக்கும் ஓர் உருவத்தை போல் அல்லாமல், சலித்து போன வாழ்க்கையில் மாதா மாதம் கட்டும் கட்டண சீட்டுகளிலிருந்தும், அர்த்தமில்லாமல் முகங்களிலிருந்தும், நழுவும் புன்னகைகளிலிருந்தும், தந்திரங்கள் நிறைந்த வெற்று சூழல்களிலிருந்தும் தப்பித்து கொண்டு நீ எப்பொழுதும் நுழைய முடிகிற உனக்கான ஒரு உண்மையான வாழ்க்கை இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் கூட்டுக்குள் நுழையும் முன் படபடவென அணித்து கொள்ளும் பறவையின் இறக்கைகளின் லாவகத்தை போல வாழ்க்கையை எளிதாக அணுக பழக வேண்டும். ஓடும் நீரை கைகளால் தடுத்து நிறுத்தி தெளியச் செய்து உள்ளங்கைகளில் ஏய்ந்து வாய்க்கு ஊட்டி தாகம் தீர்த்து கொள்வதைப் போல மீதமிருக்கும் தாகத்திலிருந்து உடலை இளைப்பாறச் செய்ய வேண்டும். ஒழுகும் துவாரங்களிலிருந்தும் பிதுக்கி எறியப்பட்ட தேன்கூட்டின் மீது கடைசியாக அழுகின்ற தேனியாய் உடல் தாண்டி எஞ்சியிருக்கும் உயிரோட்டமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். உனக்குள்ளேயே நீ ஒடுங்கி உருகி உன்னை போல நீ எஞ்சி இருப்பதற்கு ஓர் இடம் இருக்க வேண்டும், ஓர் ஊர் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரே ஒரு மனிதனாவது எஞ்சி இருக்க வேண்டும்.